ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் குட் மார்னிங். இன்றைக்கி டேட் என்ன அப்படின்னா 26th July 2025 அண்ட் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சாட்டர்டேனாலே பியூட்டிஃபுல் தான். பட் இன்றைக்கி நம்ம ரைட் பண்ணுறதுனால அது இன்னும் மோர் ஸ்பெஷல். ஸோ சென்னையிலேருந்து கிளம்பியிருக்கோம். டைம் இப்போது அப்ராக்சிமேட்லி ஒரு 3:55, 4 இன்னும் ஆகலை ஹோப்ஃபுல்லி. ஸோ எங்கே போகிறோம், எங்கே ரைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் இருக்க குட்ரேமுக் அப்படின்ற இடத்துக்கு போகிறோம். நான் கிளம்பிட்டேன். சென்னையில் மொத்தம் டோட்டலாக வந்து 10 பேர் பிளான் பண்ணுது. ஆனால் அதில் ஒருத்தர் வந்து ட்ராப் அவுட்டு வழக்கம் போல். ஸோ பேலன்ஸ் 9 பேர். அந்த 9ல் சென்னையிலேருந்து நாங்கள் 4 பேர் அண்டு பெங்களூரில் ஆன் தி வேல வந்து ஒரு 5 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ நான் தாம்பரம் தான் போயிட்டுருக்கேன். தாம்பரம் பிரிட்ஜு தாண்டினதுக்கப்புறம் ஒரு டாமினோ பீஸா இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து மீட்டிங் பாயிண்ட். அங்கே நாங்கள் 4 பேரும் கேதர் ஆகிட்டு அங்கேருந்து வில் பி ரைடிங் அவுட் டு குட்ரேமுக். ஸோ ஆன் தி வேல நம்மளுடைய ரைடு எக்ஸ்பீரியன்ஸஸ் என்னென்னலாம் வருது, என்னென்னலாம் பார்க்குறோம், என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, தாம்பரம் டாமினோஸ் கிட்டே வந்தாச்சு. இதுதான் நம்மளோட மீட்டிங் பாயிண்ட். இங்கே இன்னும் 3 பேர் வர வேண்டியது இருக்குது. அவங்களுக்காக தான் வெயிட்டிங். ஒரு 5 minutes சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். We'll wait for 5 minutes. A few moments later. 4:40 வந்து 15 minutes ஆயிருக்கு. 5 minutesன்னாங்க, இன்னும் ஆளை காணோமே. 2000 years later. ஒரு வழியாக வந்துட்டாங்கப்பா, 4:30 மணின்னு சொல்லி. அப்படியா வந்துட்டாரா அவரு? கிரண் பாவி. One eternity later. வந்துட்டான், போலாமா? ஓகே காய்ஸ், தாம்பரம்லேருந்து கிளம்பிட்டோம். மேபி ஒரு காஃபி பிரேக்னா அது பிரேக் இல்லை, டு ஸ்டார்ட் வித் ஒரு காஃபியோடு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கோம். அது இங்கேயே குடிப்போமா இல்லை ஸ்ரீபெரும்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து அடிக்கிறதான்னு தெரில, பார்ப்போம். எஸ், நம்ம பெங்களூர் ரீச் ஆயிட்டோம். ஓய் ஆட்டாங்கோ. கரெக்டாக லெஃப்ட் எடுத்துட்டு பார்த்தேன். என்ன ப்ரோ, how are you? I am good. How are you? Yeah, I'm good. நான் நினைச்சேன் கலையே வந்துட்டா பைக். ப்ரோ, how are you? All good. Good, okay. அப்போ ப்ரோ அந்த நிலமங்கலா போன தடவை திரும்ப அந்த இடம் தானே? எது ப்ரோ? நிலமங்கலா. நம்ம லாஸ்ட் டைம் போனோம் அதே ரோடு தான், அந்த அசன் ரோடு தான். ஆமாம். டோல் எங்கே எடுக்கணும்? தும்கூர் ரோட் தான் கடைசி. இது இங்கே தானே டோல். இப்போது சிக்மங்களூர்னு சொல்லி தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமாம். ஏன்னா கேஷ் இருக்கா? கேஷ் இருக்குது என்கிட்ட. இருக்கா? சரி, ஓகே. சப்போஸ் கேஷ் கேட்டானா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. கியூஆர் அக்செப்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நான் கேஷ் போட்டுக்கிறேன்.
இவன் என்ன ப்ரோ மொத்தமே 35 கிலோ தான் இருப்பான் போல. வண்டி அவனோட 5 மடங்கு இருக்கும் போல. டேய் நீ எல்லாம் டிரைவரா அப்படின்ற மாதிரி. உன்னை நம்பி இப்போ இவ்வளோ பெரிய வண்டி கொடுத்தாங்க. குறுக்க இந்த ஆட்டோக்கார் வந்தா மக்களே, ஈவினிங் இப்போ டைம் 5 o'clock ஆகுது. டீ பிரேக்காக நிறுத்தியிருக்கோம். சென்னையில் 4 o'clock கிளம்பணும். ஓவராலாக 620 kilometers டிரைவ் பண்ணியிருக்கோம். இன்னும் நாங்கள் போய் சேர வேண்டிய ரெசார்ட்க்கு 80 kilometers இருக்கு. இதுக்கப்புறம் எல்லாமே காட் ரோட் தான். எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். ஹே காய்ஸ், ஆக்சுவலி நம்ம குட்ரமுக் ரீச் ஆகிட்டோம். இன்னைக்கு Day 2. Day 1 அப்போ என்ன ஆச்சுன்னா, நம்ம ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒரு சின்ன சம்பவமும் ஆயிடுச்சு. நைட்டு வரும்போது ஒரு RC 390 கிராஷ்னா ஸ்கிட் ஆகி விழுந்துட்டாரு. ஸோ அதனால வண்டிக்கு பல டேமேஜ்கள். ஸோ அதை தான் போய் இப்போ பார்க்க போகிறோம் என்ன பிரச்சனைன்ட்டு. ஆக்சுவலாக நாங்கள் கிராஷ் ஆன இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு ரெசார்ட் இருந்ததுனால அங்கே வண்டியை விட்டுட்டோம். ஸோ இப்போ அங்கே போயிட்டு என்ன பண்ணலாம், அந்த வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்க்கலாம். சேர்த்து வந்து நேரம் அந்த பைக் எடுப்போம். ஹாய் ஹே டூட், எடுத்துங்க. அப்படியே அந்த ரோட் போய் உடஞ்சிட்டு. இதுதான் சம்பவமான வண்டி. நேற்று நைட்டு லோ லைட் இல்லை, அது நோ லைட்டு. அழகாக இருக்கு. நோ லைட்டில் ஃபால் ஆனது. சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்ன அது? சாப்பிடுங்க சார். என்ன சாப்பிடுங்க. கரெக்டா அடிச்சிருக்கு. கல்லுல அடிச்சதோ. நான் ஏதோ சின்னதா உடைஞ்சிருக்கும். எம்சில் போட்டு எடுத்துட்டு போலாம். இதெல்லாம் வாய்ப்பே இல்ல ப்ரோ. பாதி கேஸையே காணோம். ஆமா ரிப்பேர் ஸ்டாப்ல தான் தெரியும் சென்டர் போச்சா இல்லையா. ஓகே. காயில் அஃபெக்ட் ஆயிருக்கா இல்லையா? இல்ல, காயில் மாத்தி தான் ஆகணும்ல. சரி பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. கேஸ் உடஞ்சிருச்சு. ஃபுல்லா உடஞ்சிருச்சு. இல்ல அந்த இது கேக்குறேன். அந்த ஒரு உடஞ்ச பீஸ் இருந்துச்சு. எங்க இல்ல அத வச்சானே எனக்கு தெரியல. கரெக்ட் ப்ராப்பரான சீட்டிங் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஓகே. அப்படியே கேடிஎம் இந்தியா டேக் பண்ணி விடுங்க. இந்த பக்கத்துல இருப்புங்க. அப்படியே பிரேக் ஆயிருக்கு. ஓகே, he is the owner. உட்காராது ப்ரோ. அது அந்த பக்கம் ப்ரோ, அந்த பக்கம் சாட்சி பிடிக்கலாம் வண்டியை. இல்ல இது வைக்கிறதுக்கு வச்சு பார்க்கறதுக்கு செட் ஆகுமான்னு பார்க்கலாம். அதான் சொல்றேன், இது இன்னொரு பீஸ் வரும்னு நினைக்கிறேன். அது தூளா இருக்கும் ப்ரோ, உடஞ்சிருக்கும். அதுக்கு தான் சொல்றேன், ப்ராப்பர் மவுண்டிங்கே கிடைக்காதுன்றேன். விஷ்ணுனா என்ன தெரியுது? கேடிஎம் இந்தியா எவ்வளவு வட்டமா பண்ணியிருக்காங்க. இவ்வளவு எக்ஸ்போஸ்டா விட்டா என்ன அர்த்தம்? கஸ்டமர் வண்டி அடுத்த வண்டியை சர்வீஸ் பண்ணாங்க. உங்க மனசை உறுத்தல டிசைன் பண்றப்ப நான் மயிரா பிடிக்கிட்டு இருக்கீங்க. காப்பி மிஷின் வேலை செய்யலன்னு கடுப்புல இப்படியா டிசைன் பண்றது? நீ பண்ணிருக்கியா? அப்படிதான் என்னோட சீல்டு.
பிஸ்டன் வளைஞ்சிருச்சுன்னா ஒன்றும் வேலைக்காது. எப்படி போகும் மலையில கிரவுண்ட் ஃப்ளோர் ரைட்டு இல்லை ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம அட்வென்ச்சருக்கு பார்த்துக்கோங்க. இன்னும் மான்சூன் ரைட் முடியல. இந்த தடி நம்மளுக்கு விடாது. இது காயில் ஓகே தான்ல? காயில் ஓகே தான். காயில் ஒன்றும் பிரச்சனை இருக்கிற மாதிரி இல்லை. பயசன் நான் டூல்ஸ்லாம் வச்சுருக்கேன்னாரு. கேசிங் வேணும், அது மட்டும் தான் பிரச்சனை. பத்து வருஷமா ராசா மாதிரி ஓடிக்கிட்டு தெரிஞ்சியா ராசா? வளைஞ்சு நேரா போயிட்டு இருந்தே ராசா. படுக்க போட்டாங்களே. நோ யூஸ் ஆஃப் கிரைங் ப்ரோ. ட்ரை பண்ணுவாருப்பா. சும்மா சுப்புன்னு போனாரு. இல்ல ப்ரோ, தண்ணி உள்ள இது வச்சுனா ஓகே. ப்ரோ கண்டென்ட் இல்ல, இதெல்லாம் மெமரிஸ். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. போகும்போது எல்லா போது வரும்போது தள்ளிட்டு போறது பொழப்பா போச்சு. தள்ளு 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 தள்ளு. யாருதுல நேவிகேஷன் ஒர்க் ஆகுது? இதுல ஒர்க் ஆகுது. டர்ன் பை டர்ன். இன்னொரு புது டியூக், நியூ டியூக். டர்ன் பை டர்ன். டர்ன் பை டர்ன். He is having ATM. I should open that. You know how to do it? It's connected, but the network is. No, you don't need the Sur Money calls. சூர் மனை. SOORMANE. டவரே இல்ல. எப்படி எதை வச்சு செக் பண்ணிருக்கீங்க? இல்ல இதுல சும்மா ஒரு நம்பிக்கையில தான். சார் நம்பர் சொல்ற போட்டுக்கிறீங்களா? கோஆர்டினேட் சார். என்ன ப்ரோ மிலிட்டரிக்கார மாதிரி பேசுறீங்க? கோஆர்டினேட்ஸ்லாம் பேசுறீங்க, அதெல்லாம் பண்ணலாமா ப்ரோ? எனக்கு தெரியாது ப்ரோ, அதெல்லாம் சீரியஸாக தெரியாது எனக்கு. இல்லை ஏதாவது லொக்கேஷன் பண்ணாங்கன்னா அதை கிளிக் பண்ணால் கூகுள் மேப்ஸில் போவோம். 240 கோஆர்டினேட் சொல்லுவாங்க. நம்ம இதில் நம்ம எங்கே இருக்கோம்? 70. Bro, you won't get it on this one. Write this coordinate. I should type that? Yeah. We need to type it, okay. பார்த்துக்கோங்க கைஸ், கோஆர்டினேட்ஸ் போட்டு கூட செக் பண்ணலாமா? எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். Sur Money Falls. ஷியோரா? ஓகே. 24 kilometers. 24 kilometers, 46 minutes. யா டன். வில் கோ ப்ரோ. இப்போ டைரக்டா ஃபால்ஸ் போயிடலாமா, இல்லை ஆன் தி வேல ஏதாவது லைட்டா ஸ்நாக்ஸ் காஃபி? ஏதாவது எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. சரி மக்களே, பார்த்துருப்பீங்க வண்டியில் என்ன பிரச்சனை என்ன ஆச்சுன்ட்டு. ஸோ வர வழியில் ஒரு மெக்கானிக்கான கடை பார்த்தோம். அவர்கிட்ட போயிட்டு இதுக்கான ஸ்பேர் இங்கே கிடைக்குமா இல்லை வேற என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம்னு போயிட்டு இருக்கோம். அவர் கிடைக்கும்னு சொல்லிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. இன்கேஸ் இங்கே கிடைக்காது இல்லை ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் நம்மளுடைய பிளான் என்ன அப்படின்னா, ஒரு லோட் ஆட்டோ வச்சு இது மெயினான ஏரியா ஹசன் சிக்மங்களூருக்கு எடுத்துகிட்டு போகலான்ட்டு. पाँच एकड़ Automobile shop. Yeah. Girjam Automobile. Girjam, right turn. See the right hoga. Right side. Right side. அங்கே இருக்குமா? Kitta hoga. ATM ಇಂದ ಏನು ಬೇಕಿತ್ತು? Clutch case cover. Clutch case cover. கிடைக்காதா? Clutch case ಸಿಗಲ್ಲ. ಒಂದು ಚಿಕ್ಕಮಗಳೂರು ಹೋಗಬೇಕು, ಇಲ್ಲ ಕಾರ್ಕಳ ಓಕೆ. ಮಂಗಳೂರು ಇಲ್ಲ ಚಿಕ್ಕಮಗಳೂರು போகணுமா? ನಿಮ್ಗೆ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ KTM ಇದೆ. கேட்டில்ல இல்லை ப்ரோ, அந்த ஆட்டோமொபைல் ஷாப்பில் கேட்டு பார்ப்போம். அவங்களுக்கு கான்டாக்ட் இருந்தால் வர வச்சுக்கிறவங்கள நாளைக்கு இன்னைக்கு சொல்லிட்டாங்கன்னா நாளைக்கு வர வச்சு கொடுக்குறாங்கன்னு கேட்டு பார்ப்போம். சரி வாங்க அந்த கரெக்ட் பார்த்துட்டு
ஓகே கைஸ், ஆக்சுவலி அவர் சொன்ன அந்த ஷாப், ஆட்டோமொபைல் ஷாப் போய் பார்த்தோம். அங்க இருக்க அண்ணா என்ன சொன்னார்னா, அவருக்கு ஹஸ்பண்ட்ல ஒரு ஆள் தெரியும், அதனால டைரக்டா சர்வீஸ் சென்டர்ல பேசி ஜட்ஜ் கேஸ் வந்து இங்க நான் வர வச்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மோஸ்ட் ப்ராபப்ளி அவர் இன்னைக்கு சொன்னார்னா இன்னைக்கு ஈவினிங்கே வந்துடும், இல்லைன்னா வந்து நாளைக்கு வந்துடும் பா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஆக்சுவலி வந்து இன்னைக்கு சண்டே, அதனால இன்னைக்கு ட்ரை பண்ண முடியுமான்னு தெரியல. பட் கண்டிப்பா வந்து நாளைக்கு இங்க வர பஸ்ல எதையாவது அந்த பார்ட்ஸ் நான் போட்டு அனுப்ப சொல்றேன், நம்ம வந்து இங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ என்ன பிளான் அப்படின்னா, பார்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கிட்டே டூல்ஸ் எல்லாமே இருக்கு ரெடியா. ஸோ கிளச் கேசிங்கை மட்டும் மாத்திட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டு வண்டியை ரெடி பண்ணி எடுத்துட்டு போக வேண்டியதுதான். நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னா, இப்போ நாங்க ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்கு பக்கத்துல. சரி இன்னைக்கு நாள் வேஸ்டா போயிடக்கூடாது இல்லையா, அதனால சரி ஃபால்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம். சூர்மனை ஃபால்ஸ்ன்னு சொல்லி சின்ன ஃபால்ஸ் தான், பட் நல்லா இருக்கும், குளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க போயிட்டு ஃபால்ஸ் எப்படி இருக்கு என்னன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். நண்பர்களே, சோகம் என்னன்னா இன்னைக்கு வெதர் நல்லா இருக்கிறதுனால ஃபால்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்களாம். நண்பர்களே, வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா ஒரு எங்களுக்கு வேற வழியே கிடையாது, சும்மா இங்க நின்று காற்று வாங்கிட்டு நாங்கள் ரெசார்ட்கே திரும்பி போக போறோம். ஏன்னா நாளைக்கு ட்ரெக்கிங் இருக்கு, ஸோ அதுக்கு ரெடி ஆகலாம், ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.